அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் வருவது 3 பேருக்குமே நல்லது. அதுல 3 பேருக்குமே வின் பாலிசி. ஆனால் விஜய் வந்தால் தான் வெல்ல முடியுங்கிற நிலைமையில இருப்பதோ அப்படி ஒரு காட்சியை கட்டமைப்பதோ அதிமுக பாஜகவுக்கே பலவீனம். அது அவங்க தொடர்ந்து பண்றாங்கங்கறனால இந்த கேள்வி வருது. அது அவங்களுடைய ஏக்கத்தை காட்டுது. how desperate they are அப்படிங்கறத காட்டுது. 2024ல பிஜேபி அப்படி இருந்துச்சு. இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் சொன்னா பிரச்சனை இல்லை. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்துட்டு சொல்றப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அந்த எண்ணத்தை அவங்க கொடுக்க கூடாது. நம்ம பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, நடக்க போது, பெரிய கட்சி வரப்போது, முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அது சரியான டாக்டிக்ஸ் இல்லை. தாவேகாவுக்கு தேவையான நீ வா அப்படிங்கிற இடத்துல நிப்பாட்டணும். தாவேகா தன்னுடைய ஓட்டு வலிமையை கூட்டிக்கிட்டே போகுது. அதே விஷயத்தை தான் ஏடிஎம்கே பிஜேபியும் செய்யணும். தங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், இந்த மாதிரி நெல் பிரச்சனை மாதிரியான முன்னெடுப்புகள், களத்தில் நிற்கிற மாதிரியான விஷயங்கள்ல ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே குற்றம் சாட்டுறதுக்கான சந்தர்ப்பம். 2021 வரைக்கும் நீங்க பதில் சொல்ற இடத்துல இருந்தீங்க. 26ல நீங்க குற்றம் சொல்ற இடத்துல இருக்கீங்க. பாஸ் நெல் எங்க போச்சு பாஸ் அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க 3 இன்ச் முளைச்சது, இங்க 1 இன்ச் தான். அப்ப கம்பேர் பண்ற உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க யூ ஹேவ் த ரைட் டு பிளேம், ஆப்பர்ச்சுனிட்டி டு பிளேம். அந்த வாய்ப்பு இதுக்கு முன்னாடி கிடையாது. அப்ப நீங்க இறங்கி அடிச்சு பண்ணி உங்களுடைய ஓட்டை கூட்டுறதுக்கான வழியை பண்ணணும்.